வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு bs6 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நண்பர் கடையிலேருந்து வந்திருக்கு. மெக்கானிக் தான். அவர் கடையிலேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு வயரிங்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அவரே வந்து லைனெல்லாம் எல்லாமே போட்டிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர் மட்டும்தான் வேலை செய்யுது, நியூட்ரல் லைட் எரியுது. மற்றது எதுவுமே வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அது என்னன்னு நம்ம இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், FI மாடலு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலி கடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்லீவே வந்து இந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. எல்லா வயருமே கட் ஆகிடுச்சு. இந்த வயரெல்லாம் ஒரு கூடுமான வரைக்கும் லைனை போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம இதை என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், வயரிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ECM வரைக்குமே வயர் டேமேஜ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேங்க்கெல்லாம் வந்து கழட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், வயரிங்கு ஒரு ஒயரை கூட வந்து கடிக்காத ஒயரே இல்லை, எல்லாமே கடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போதைக்கு நம்ம ஒயரிங் கிட்டு மாற்றிக்கலாம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான செலவில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவரே வந்து எல்லாமே பக்காவாக டேப் போட்டிருக்காரு. எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணி டேப் போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லைன் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட் எரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா MI லைட்டு எரிஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடுறோம், இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. அதேமாதிரி ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறோம், ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரன் அடிக்கலை, செல்ஃபும் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம லைன் போட்டதில் வந்து அவருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதா, முதல்ல கரண்ட் வருதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணிவிட்டு ஸ்பார்க் செக் பண்ணுவோம். ஸ்பார்க் வந்து சுத்தமாக வரல. இப்போ நம்ம OBD மாட்டி இது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு OBD கப்ளர் வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த OBDயை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம OBD ஸ்கேனரோட கப்ளர் ஜாயின் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணுவோம். கீ ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம OBD ஸ்கேனரில் ரெட் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டார்க்யூ ஆப்போட கனெக்ட் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டார்க்யூ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபால்ட்டு கூட வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து நின்றுடும். அது ஓகே ஆகிடுச்சு. இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா இப்போ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கனெக்ட் ஆனதை வந்து த்ராட்டல் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், த்ராட்டல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஏறுறது தெரியும். இது மூலிமா நம்ம கனெக்ட் ஆகிடுச்சுன்றதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபால்ட்டு கூட சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஃபால்ட்டு கூட சர்ச் பண்ணுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 ஃபால்ட்டு கோடு காமிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா P1532 அப்படின்னு ஒரு ஃபால்ட்டு கோடு காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா P0132 அப்படிங்கிற ஒரு ஃபால்ட்டு கோடு காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா P0230 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ட்டு கோடு காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா P0458 அப்படின்னு ஒரு ஃபால்ட்டு கோடு நமக்கு காமிக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சென்சார்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து சென்சார் சர்க்கியூட் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு பிரைமரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ரிலே சர்க்கியூட் லோ அப்படிங்கிறது சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்ம இதை கனெக்ஷன் போட்டதுனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி பார்ப்போம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபால்ட் வருதுங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளியர் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம இப்போ ஃபால்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதாங்கிறத மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து ஸ்பார்க் வரல. நம்ம மறுபடியும் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் அந்த இது காமிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயில் பிரைமரி செகண்டரி சர்க்கியூட் வந்து லோ அப்படிங்கிற மாதிரி காமிடுது. இப்போ நம்ம அந்த பிரைமரி காயிலை செக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி மறுபடியும் கரண்ட் வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளிப்பெலாம் வந்து கரெக்ட் பண்ணி இப்போ நம்ம வயரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வயர்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடமும் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபால்ட் இருந்தது. அதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம டேப்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லீன் ஆங்கிள் சென்சார் மட்டும் கழட்டி விட்டுருக்கோம். இந்த வயரிங்கை மறுபடியும் நான் ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிட்டேன். வயர் வந்து ஒரு வயர் மட்டும் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம ஃபால்ட் இருக்காங்கிறத இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்பார்க் வருதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கிளியர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபால்ட்டெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட்டு கோடு வருது P1532. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபியூல் பம்ப் வந்து நம்ம கழட்டி விட்டுருக்கோம். இதனால தான் அந்த ஃபால்ட்டு கோடு காமிக்குது. இப்போ நம்ம ஸ்பார்க் வருதாங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பார்க் வருது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே போட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டேங்க் மாட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் பம்போட ஒயர் நம்ம கொடுத்தாச்சு, லைன் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பம்புலேருந்து வர பெட்ரோல் லைனை நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் வருதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஸ்க்கான ஒரு இது. செக் பண்ணும்போது நம்ம கவனமாக செக் பண்ணணும். நான் ஒரு டெமோவுக்காக இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன். இந்த தவறை யாரும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து ஃபியூல் கனெக்ஷன் கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டோட்டலாக வண்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீ ஆன் பண்ணுறோம். பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆஃப் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த எம்ஐ லைட் இன்னும் ஆஃப் ஆகலை. இதையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து லீன் ஆங்கிள் சென்சார் வயர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கோம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபால்ட்டு கூட கிளியர் பண்ணோம்னா நமக்கு அந்த எம்ஐ லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம லீன் ஆங்கிள் சென்சார் வயரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லீன் ஆங்கிள் சென்சாரில் கொடுத்தோம்னாக்கா வந்து மறுபடியும் வந்து ஸ்பார்க் வர மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இதை வந்து கழட்டி விட்டுட்டு இந்த சென்சாரை வந்து மாற்ற சொல்லிவிடுவோம். மற்றபடி ஃபால்ட்டெல்லாம் வந்து சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.